தாவேகா தலைவர் விஜய் நீதிமன்றத்தில் வசமாக சிக்கியிருக்கிறார். அவரை நோக்கி பல்வேறு விதமான அடுக்கடுக்கான கேள்விகளை கரூரினுடைய நீதிபதி பரத்குமார் அவர்கள் அடுக்கியிருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கு தாவேகா தரப்பு கொடுத்த பதில் இன்னும் அதிர்ச்சிக்குரியதாகவும் ஆச்சரியத்துக்குரியதாகவும் மாறியிருக்கிறது. காவல்துறை ஆதாரப்பூர்வமாக விஜயில தொடங்கி ஆதவ அர்ஜுனால இருந்து புஷி ஆனந்த் வரைக்கும் என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறார்கள் என நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு இடத்தை நோக்கி இந்த வழக்கு நகர தொடங்கி இருக்கிறது. நேற்றைக்கு யாரையும் டிவிகேல கைது பண்ணக்கூடாது என்று சொல்லி தாவேகா தரப்பில் வைத்த வாதம் என்பதும் இன்றைக்கு மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. கரூர் நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பான வாத பிரதிவாதங்கள், மோதிக்கொண்ட தாவேகா தரப்பு மற்றும் காவல்துறையினுடைய வழக்கறிஞர்கள், என்ன நடந்தது, நீதிபதி கேட்ட கேள்விகள் என்னென்ன, தாவேகா தரப்பு எப்படி அந்த இடத்தில் சட்ட சிக்கலில் சிக்கியிருக்கிறது, என்னுடைய பின்னணி எப்படி போகும் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கரூர் நீதிபதி விஜய் அவர்களை நோக்கி, விஜய் தரப்பை நோக்கி கடுமையான கேள்விகளை முன்வைத்தாருங்கிறத நம்ம சமூக வலைதளங்கள் முழுக்க பார்க்குறோம். உள்ளபடியே நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்கிறத எப்படி அவர் விசாரித்தார் அப்படிங்கிற பின்னணியை நம்ம இப்போ ரொம்ப விரிவாகவே பார்க்கலாம். என்ன வழக்குங்கிறத பார்த்துருவோம். 2 பேரை கைது பண்ணிட்டுருக்கிறாங்க. தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன், அதே போல் அங்கே பொருளாளராக இருக்கக்கூடிய பவுன்ராஜ் அவர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள். இவங்க 2 பேரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணவங்களாம் ரிமாண்ட் பண்ணணும். ஏன்னா கைது பண்ணவங்களை நீங்கள் கொண்டு போயிட்டு விசாரணைக்கு சிறையில் அடைப்பது அப்படிங்கிறது ப்ராசஸ். ஸோ அதற்கு கொண்டு போகும்போது அதில் தான் தாவேகா தரப்பு ஆஜராகிறது. நீங்கள் நீதிபதி அவர்கள் அஃப்கோர்ஸ் இந்த இதுனா இது என்ன கேஸ் அப்படின்னும் போது செக்ஷன் 105 உள்ளே வரும். செக்ஷன் 105 அப்படின்னும் போது நீங்கள் அது கொலை நோக்கம் இல்லாமல் மரணம் அப்படிங்கிற பிரிவு வந்துடும், கல்பபிள் ஹோமிசைடு. அதில் தான் அவர் கைது செய்யப்படுகிறார். ஹைலைட் என்னென்னா இதில் ஜாமீன் கொடுக்க முடியாது. இதே வழக்கு தான் புஷி ஆனந்த் மீதும் அதே போல் சிடிஆர் நிர்மல்குமார் மீதும் மற்றவர்களின் மீதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஒரு சைடு வச்சுப்போம். இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி அடுத்து டைரக்டான கேள்வி, 10,000 பேர் தான் வருவாங்கன்னு முதல்ல நீங்கள் எப்படி சொன்னீங்க என்று விஜய் தரப்பை நோக்கி அவர் கேள்வி எழுப்புகிறார். அதற்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்கள் டிவிகே தரப்பு. உள்ளபடியே நமக்கும் அதிர்ச்சி, நீதிபதியும் அதிர்ந்திருப்பாருன்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கிறது. அவங்க சொன்னாங்க லீவ் நாளுங்க, அதுவும் சம்பள நாள், அதனால் ஆட்கள் வரமாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோங்கிறாங்க. இப்படி ஒரு பதில் நம்ம இப்போ உள்ளபடியே பார்த்ததில்லை. சம்பள நாளுங்கிறதுனால கூட்டம் வராது நீங்கள் எப்படிங்க நினைப்பீங்கிறதுல தொடங்கி அந்த 10,000 நீங்கள் சொன்னால் அதுக்கு தகுந்த ஏற்பாடு தானே பண்ண முடியுங்கிற கேள்வியாக வருகிறது. இப்போ அரசு தரப்பில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதுன்னா, கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஏற்படும் போது அதுக்கு முன்பாக எல்லா நடைமுறையும் சொன்னதை நாங்கள் செஞ்சுட்டோம், எங்கள் தரப்பில் எந்த லேப்ஸும் கிடையாது. 41 பேர் உயிரிழந்த நிலையில் இதை மேலும் அதிகம் வாய்ப்பு உள்ளதுனால சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிற பிரேயரை அரசு தரப்பு வைக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த இவர்களை வெளியில் விடுறதுங்கிறத தாண்டி இதனுடைய பின்னணியை நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எங்களுக்கு அவங்க கொடுத்த நிபந்தனையை மீறி இருக்காங்கன்னா அது அந்த முடிவை யார் எடுத்தா, தாவேகாங்கிற கட்சியில் யார் அந்த நேரத்தில் டிக்டேட் பண்ணான்னு எங்களுக்கு தெரியணும். மாவட்ட பொறுப்பாளருக்கு மாநில பொறுப்பாளர் தான் உத்தரவிட்டிருக்க முடியும். அதை தெரிய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதாக அரசு தரப்பில் வைக்கிறாங்க. டிவிக்கு ஒரு வார்த்தை வச்சாங்க பாருங்கள், இந்த வழக்கில் ஒரு நபர் ஆணையம் ஜஸ்டிஸ் அருணாத் ஜெகதீசன் தலைமையில் ஆணையம் போட்டிருக்கிறாங்க. அந்த ஆணையத்தின் அறிக்கை வெளியில் வருகிற வரை யாரையும் கைது செய்யக்கூடாது என்ற தாவேகா தரப்பு நீதிமன்றத்தில் சொல்லுகிறது. நமக்கு உள்ளபடியே ஷாக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, காவல்துறை விசாரிக்கக்கூடாது, எஸ்ஐடி போடுங்க இல்லை சிபிஐ போடுங்கன்னு அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் ஆணையத்தை நீங்கள் நம்புறீங்களா என்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு நபர் ஆணையம் கமிஷன் வருஷ கணக்கில் வருங்க, அது வரைக்கும் கைது பண்ணாமல் இருக்கணுமாங்கிற கேள்வி வருது. உதாரணத்துக்கு ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமி ஆணையம் இருந்தது. அது எப்போ போடப்பட்ட ஆணையம், ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தி போட்டு அது ஆண்டு கணக்கில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே திமுக ஆட்சி முடிந்த பிறகு தான் ஏறத்தாழ அதனுடைய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்தது. நீங்கள் இந்த மாதிரி 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா அந்த 41 பேர் சம்மந்தப்பட்ட வழக்கில் யாரையுமே கைது பண்ணக்கூடாதா, என்ன முடிவுக்கு நீங்கள் வரீங்கிற கேள்வி இருக்குது. அப்போ எங்களை கைது பண்ணக்கூடாது இது வரைக்கும் ஆணைய ரிப்போர்ட் வர வரைக்கும் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்க, இது தானாக வந்த கூட்டம், நாங்கள் வண்டி வச்செல்லாம் கூப்பிட்டுட்டு வரல அப்படிங்கிற வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். 10,000 பேர் வருவோம்னு நாங்கள் சொன்னோம், ஏன்னா எப்படி சொன்னீங்க 10,000 அப்படின்னு ஜட்ஜி கேட்கும்போது சம்பள நாளுங்கிறதால யாரும் வர மாட்டாங்க. அதாவது இப்படி ஒரு வாதத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. நாங்கள் ஆய்வு பண்ணோம், ஏன்னா அவங்க அந்த லெட்டர்லேயே போட்டிருக்காங்க, நாங்கள் இன்ஜினியரை கூப்பிட்டு போய் எவ்வளோ பேர் இங்கே நிற்க முடியும்னு ஆய்வு பண்ணோம், அதனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு லைட் ஹவுஸில் தர்றதா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ஹவுஸ் ஏன் தரலன்னு கேட்கும்போது அங்கே ரயில்வே மேம்பாலம் இருக்குது,
ரயில்வே மேம்பாலம் இருக்கிறதுனால எங்களால் பெர்மிஷன் கொடுக்க முடியாது ரயில்வே பாலம் இருக்கிறதுனால அப்படிங்கிறத டிஎஸ்பி தரப்பில் பதிவு பண்ணுறாங்க. மைதானம் போன்ற இடத்துல தரணும்னு ஏன் கேட்கலன்னு ஜட்ஜு கேட்குறாரு. நீங்கள் ஊருக்குள்ளே கொண்டு வர்றதே சிக்கல்னு உங்களுக்கு ஏன் தோணலை? 10,000 பேருக்கு மேலே வருவாங்க, நீங்கள் கணிக்கல, அது முதல் தப்பு. மைதானம் மாதிரியான இடத்த கேட்டால் உங்களால் அதை சமாளிச்சிருக்க முடியும். நீங்கள் விக்கிரவாண்டி மாதிரியோ மதுரை மாதிரியோ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பின்புறமாக பொட்டல் வெளியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி போயிருக்கும். அதை ஏன் கேட்கலன்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எஸ்பி பரத்குமார் அவர்கள் தாவேகா தரப்பு நோக்கி கேட்குறாரு. கூட்டம் குறைவாக வரும் எப்படி கணக்கிட்டீங்க, ஏன் கணக்கிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி எழுப்புகிறார். அதே போல் விஜயை பார்க்க குழந்தைங்க வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ அதுக்கான தகுந்த இடத்த நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கணும் போது எங்களுக்கு தான் நாங்கள் லைட் ஹவுஸ் கேட்டு அவங்க கொடுக்கலையேங்கிறாங்க. நீதிபதி ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் கேட்ட 3 இடமும் அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாகட்டும் உழவர் சந்தை ஆகட்டும் இப்போ நீங்கள் வாங்கிய இந்த இடம் இருக்கு இல்லையா வேலுசாமிபுரம், இது 3மே நீங்கள் சொல்லக்கூடிய குழந்தைகளோ கர்ப்பிணியோ இவ்வளவு கூட்டமோ பயன்படுத்துவதற்கான இடம் கிடையாது. இந்த 3மே இப்படி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு எலிஜிபிளான ஸ்பேஸ் இல்லை என்று நீதிபதி தன்னுடைய கருத்தை அந்த இடத்தில் பதிவு செய்கிறார். இவ்வளோ பெரிய க்ரௌட் அங்கே மேனேஜ் பண்ண முடியாது என்பது தாவேகா தரப்புக்கு ஏன் தெரியல? கேட்ட 3 இடமே பிரச்சனைக்குரிய இடமாக இருக்கிறது. அதாவது இவ்வளோ நாள் இவங்க ஒரு நரேட்டிவ் வச்சாங்க தெரியுமா, அந்த கேட்ட இடத்த கொடுத்துருந்தா இது நடந்திருக்குமான்னு. நீதிபதி சொல்கிறார், நீங்கள் கேட்ட எந்த இடத்துல கொடுத்துருந்தாலும் இந்த க்ரௌடை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது என்பது அவருடைய பார்வையாக இருக்கிறது. இந்த 3 இடமே கூட்டத்துக்கு போதுமானது அல்ல, போதாது, பத்தாது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். அதே போல் அவர் ஒரு ஒப்பீனியன் இதை வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இங்கே போட்டிட்டார், அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னும் போது தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் அவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கட்சியினுடைய தலைவர். கட்சி சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் கூட்டமாக வருவாங்க. உங்களுக்கு கட்சி சார்ந்தவங்க வரலை, எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. இன்னமும் நடிகராக பார்க்குறவங்க அதனாலும் வேடிக்கை வராருன்னா பார்க்க வருவாங்கல்ல, அப்போ நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணுமில்ல என்று முன்னேற்பாடுகள் குறித்து நீதிபதி கூட்டம் குறைவாக வரும் என ஏன் கணக்கிட்டீர்கள் என்பதில் தொடங்கி விஜயை நீங்கள் எப்படி சின்னதாக வைக்கிறீங்க, அடுத்தது கோட்டையிலே ஆஃபைல் லீவ்லாம் இருக்கும்போது இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், குழந்தைகள் எல்லாம் அவைலபிளாக இருப்பாங்க. சனிக்கிழமைங்கிறதுல நீங்கள் டார்கெட் பண்ணது அதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போ காலாண்டு அரையாண்டு விடுமுறை வார விடுமுறை இருக்கும்போது மக்கள் குறைஞ்சி வருவாங்கன்னு கணக்கிட்டதிலேயே பிரச்சனை இருக்கிறது என்பது நீதியரசர் நீதிபதி பரத்குமார் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. அடுத்தது விஜய் தரப்பை நோக்கி அவர் நகர்த்துறாரு. விஜய்க்கு கூட்டம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லப்பட்டதா? இவ்வளவு அதிகமாக வரும், நம்ம 10,000 தான் கொடுத்துருக்கோம், ஆனால் 10,000 விட கூட வரும் தலைவரே, நம்ம கொஞ்சம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு விஜய்க்கு தகவல் சொல்லப்பட்டதா அப்படின்னும் போது ஒவ்வொருத்தவங்க உயிரை காப்பாற்ற ஓடுறாங்கன்னா யார் மீது நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியும்? நெருக்கடியில் எல்லாரும் தங்களை தற்காத்து கொள்ள ஓடின இடத்துல தான் சிக்கல் நடந்திருக்கு அப்படின்னும் போது இது உள்நோக்கம் கொண்டதல்ல. அதனால தான் கல்பபிள் ஹோமிசைடுங்கிற பிரிவே சட்டப்பிரிவே கொண்டு வரப்படுகிறது. நீங்கள் மிதித்தவங்க அந்த மிதிப்பட்டு நெரிசலில் இறந்தவங்க இருப்பாங்க, ஆனால் மிதிப்பட்டு நெரிசலில் இறந்தவங்கன்னா மிதித்தவங்களும் உயிருக்கு பயந்து நெருக்கடி ஆகுதுன்னு ஓடினவங்க தான், விழுந்தவங்களும் அப்படி ஓடினவங்க தான் போது நீங்கள் யார் இந்த இடத்துல குறிப்பிட முடியும் அப்படிங்கிற கேள்வி, யார் மீது அக்கௌண்டபிலிட்டி வைக்க முடியுங்கிற கேள்வி வரும்போது டிஎஸ்பி சொல்லுகிறார், பரப்புரை வாகனம் வந்தது, நீங்கள் 50 இடத்துக்கு மேலே தாண்டாதீங்க, 50 மீட்டருக்கு முன்னாடியே நில்லுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த வாகனத்தில் இருந்த ஆதவர்ஜுனா இன்னும் நாங்கள் முன்னாடி தான் போனோம் என்று சொன்னதாக நீதிமன்றத்தில் டிஎஸ்பி அவர்கள் நீதிபதியின் முன்பாக பதிவு செய்கிறார்கள். ஸோ ஆதவர்ஜுனா எங்களுக்கு கவரேஜ் கிடைக்காது அப்படின்னு சொன்னதாக வந்தது இல்லையா, அது யார் அப்படிங்கிறது இப்போ வெளிப்பட்டு இருக்கிறது. 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி நிறுத்திடுங்க, அங்கே வேறு விதமாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, அசாதாரணமான சூழல் நிலவுதுன்னு சொல்லும்போது நாங்கள் அங்கே போய் பேசினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னது ஆதவர்ஜுனா என்பது நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கு முன்பாகவே இதை தாமதப்படுத்தி கூட்டம் கூடுவதற்கான வேலைகள் செய்யப்பட்டதுங்கிறதையும் டிஎஸ்பி தரப்பில் பதிவு பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னா முனுசாமி கோவில் அப்படிங்கிற பகுதியில் புசி ஆனந்த் வாகனத்தை நிறுத்தி தாமதம் செய்தார். ஆனால் வாகனத்தை நிறுத்தினாங்கன்னா விஜய் வெளியில் வந்து பார்த்து ஒரு கையை காட்டியிருந்தால் அங்கே இருக்க கூட்டம் அலைஞ்சிருக்கும். ஆனால் அங்கே கூட்டத்தை திரட்டிட்டு விஜய் உள்ளே போயிட்டதுனால கேரவனுக்குள்ளே அங்கே இருந்து வர்றதுக்கு பார்க்காதவங்களும் கூட சேர்ந்து வந்தாங்க. விஜயின் பரப்புரை வாகனம் முன்னே சென்ற போது தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அவர் அங்கேயே பார்த்துட்டு போயிருந்தா அங்கே க்ரௌடு கலைஞ்சிருக்கும் என்பது டிஎஸ்பியினுடைய வாதமாக இருக்கிறது. அடுத்து வச்சாங்க, சொன்ன நேரத்துக்கு விஜய் வந்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காதுன்னு அரசு தரப்பு காவல்துறை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வரும்போது அடுத்து போலீஸ்கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சாங்க பாருங்க தாவேக்கா,
அசாதாரணமான சூழல்னால் நீங்கள் பரப்புரையை கேன்சல் பண்ணலாமே, ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நிபந்தனையில் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கமே அப்படின்னு கேட்குறாங்க. அதிக கூட்டம் வரும் தெரிஞ்சும் காவலர்கள் கட்டுப்படுத்தலை. நேற்றுக்கெலாம் ஒருத்தர் பேசுகிறார், நாங்கள் 15,000 கொடுப்போங்க, ஆனால் 15 லட்சம் கூட வருவாங்க, நீங்கள் தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இல்லை இதெல்லாம் என்ன மாதிரியான வாதங்கள்லேயே நமக்கு புரியல. 15,000 பேர் 15 லட்சம்னா ப்ரைவேட்டாக இடம் வாங்கிட்டு நீங்கள் அங்கே பண்ணுங்கள், போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க முடியும். பொதுமக்கள் போகிற வழியில் ஒரு ரஃப் எஸ்டிமேட் ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட கொடுத்து உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னா அதை அனுமதிக்க முடியாதுங்கிறது தான் இந்த இடத்துல பாயிண்ட்டாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பரப்புரை இருந்த இடத்துல சாக்கடைக்கூடிய அட்டையை வச்சு தான் அடைச்சிருக்கிறாங்க. சாக்கடையை மொத்தமாக அடைக்கணுமா, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியல. இப்போ ஒரு கேள்வி இருக்குது, பரப்புரை நடந்த இடத்துல இதெல்லாம் அடைக்கப்படல, இல்லை சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டி வச்சு ப்ரைவேட் ஜென்ரேட்டர் வச்சிங்களே அதை விட சொல்ல வேண்டாங்களே, அதெல்லாம் என்ன கணக்கில் வருங்கிறது தனி கேள்வி. நீங்கள் கரூர் ஒரிஜினலாக எப்போ பிளான் பண்ணீங்க? 3 மாதம் கழித்து டிசம்பரில் போவதாக இருந்தது. டிசம்பர் அல்லது நவம்பர் எண்டில் போவதாக இருந்தது. இன்னும் 3 மாதம் கேப் இருந்தது. எதுக்கு அவசர அவசரமாக அதை கேன்சல் பண்ணிவிட்டு 5 நாளைக்கு முன்னாடி சொல்லி இடத்த மாற்றி நீங்கள் இங்கே வந்தீங்க கேட்குற கேள்வி உங்களை நோக்கி கேட்டால், அப்போ உங்களுக்கு அதில் கான்ஸ்பிரசி நோக்கம் இருக்கிறதான்னு அதை கேட்க வேண்டிய தேவை வரும். போதுமான நேரம் இருந்ததா, நீங்கள் எப்போ லெட்டரை ரெடி பண்ணீங்க, இதில் எவ்வளோ லேப்ஸ் இருக்குங்கிறத பேசலாமாங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ அடுத்தது விஜய் கூட்டத்துக்கு வந்து சாதாரண மக்கள் தாவேக்காரனர் கிடையாது, நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது, கூட்ட நெரிசலுக்கு பின்னால் அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு வைக்கிறாங்க. அதற்காக தான் நிர்வாகிகள் உங்ககிட்ட கூட்டம் தொடர்பாக அதிகமாக இருக்குன்னு விஜய்க்கு சொன்னாங்களா இல்லையான்னு தாவேக்கா தரப்பை நோக்கி ஜட்ஜி கொஷினை ரைஸ் பண்ணுறாரு. கூட்டம் அளவை கடந்து போயிடுச்சு அப்படின்னும் போது ஏன் நிர்வாகிகளே வேண்டாம், தலைவரே வேண்டாம், அங்கே அதிகமாக இருக்குது, நீங்கள் போலீஸ் ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு சுச்சுவேஷன் கையை மீறி போதுன்னா நீங்கள் அதை சொல்லியிருந்திருக்கலாமில்ல, கட்சிக்காரங்களுக்கு உரைக்கலையா, உங்கள் தொண்டர்கள் உங்கள் தலைவரை பார்க்க வந்தவங்க தானேங்கிறதாக அந்த கேள்வியினுடைய தன்மை அமைந்திருக்கிறது. கூட்டம் அளவை கடந்து போச்சுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் நிறுத்தலை, கட்சிக்காரர்களை நாங்கள் தடுக்கலாம் ஆனால் பொதுமக்களை காவல்துறை தான் தடுக்கணும் அப்படின்னும் போது அல்லு அர்ஜுனுடைய வழக்கை நீதிபதி பதிவு செய்கிறார். ஸோ ஒட்டுமொத்தமாக அதனுடைய கன்க்ளூஷன் பார்ட்டை நோக்கி போகும்போது விஜய் பரப்புரையை 10,000 பேர் தான் பார்க்க வருவாங்கன்னு நினச்சதே தப்பு. முதலமைச்சரோ அல்லது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோ இல்லை மற்றவர்களோடு விஜயை நீங்கள் ஒப்பிடக்கூடாது என்ற அந்த ஒப்புமை அடிப்படையில் தவறானது என்று நீதிபதி சொல்கிறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஒரு டாப் ஸ்டார், அவர் ஒரு பாப்புலரானவர், சினிமா துறையிலிருந்து வருகிறார், அந்த கேளிக்கை துறைக்கான விஷயங்கள் இருக்கும். அவரை 10,000 பேர் தான் பார்க்க வருவாங்கன்னு கணிச்சதே ஏற்க முடியாததாக இருக்கிறது. நீங்கள் பல்வேறு விதமான பெட்டிஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்குறீங்க, எந்த ஆவணத்தையும் இங்கே ஏற்கக்கூடிய நிலையில் இல்லை, மனசாட்சிப்படி நான் உத்தரவை பிறப்பிக்கிறேன் என்று கரூரினுடைய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருமிகு எஸ்பி பரத்குமார் அவர்கள் தன்னுடைய விஷயங்களை முன்வைத்து கன்க்ளூட் பண்ணியிருக்கிறார். இதற்கு பிறகு தான் அதனுடைய உத்தரவுகள் அப்படிங்கிறது மூவ் ஆன் ஆகிறது. கைது செய்யப்பட்ட தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களும் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ராஜ் ஆகிய 2 பேரையும் ஏறத்தாழ 15 நாட்களுக்கான நீதிமன்ற காவலுக்கு கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. ஸோ 15 நாட்கள் அக்டோபர் 14 வரை அவர்கள் சிறையில் இருப்பார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அவர்களை விசாரணைக்கு அடுத்து எடுக்கிறாங்கன்னா இப்போ இதுக்கு சிறப்பு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டிருக்கிறாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவர்களை மீட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. தேவை ஏற்பட்டால் மாவட்ட செயலாளரை நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் போய் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜுடிஷியல் கமிஷன் அப்படின்னும் போது ப்ராப்ளி அவங்க அதை எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியுங்கன்னா, கமிஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா இல்லை இவங்க அதை கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ப்ரிசனுக்குள்ளேயே போய் அவங்ககிட்ட விசாரிக்க போகிறாங்களாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இது போக சிபிஐ விசாரணை அந்த வழக்குகள் வந்தால் எஸ்ஐடியோ இல்லை வேறு ஏதோ ஃபார்ம் ஆகப்பட்டால் அவங்க உள்ளே போவாங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ அவங்கள கஸ்டடியில் யார் எடுப்பானா இப்போதைக்கு கரூரில் அங்கே போடப்பட்ட டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கரூர் டவுனில் போடப்பட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில் அந்த காவலர்கள் தான் விசாரிக்க போகிறாங்க. தேவை ஏற்பட்டால் இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் அவங்க இருக்கும்போது அவங்க கிட்டேருந்து எடுத்து விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் அடுத்த கட்டத்துக்கான சூழல்ங்கிறது டெவலப் ஆக போகிறது. இப்போ நமக்கு என்னென்னா அருணா ஜெகதீசன் கமிட்டியை இன்றைய வாதத்தின் மூலமாக தாவேக்கா நம்புகிறது நம்ம எடுத்துக்கலாமா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸை நம்பலை, ஒரு நீதிபதியாக இருந்து நீதியரசனுடைய விசாரணை குழு ஃபேக்ட் ஃபைண்டிங் அது வர்றதை நம்புறோம்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்கள் தரப்பில் தெளிவுபடுத்த வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. சம்பள நாளுக்கு வரமாட்டாங்கன்னா 27ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரிய கார்ப்பரேட்டுகளில் இந்த கடைசி வாரத்தில் கொடுப்பாங்க. லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி
சம்பளம் கொடுப்பதெல்லாம் கார்ப்பரேட்டில் நடக்கும். சாதாரண சாமானிய மக்களுக்கெல்லாம் அது மிக நிச்சயமாக நடக்காது அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு ஏதோ தர்க்கம் செய்யணுங்கிறதுக்காக தாவேக்கா தர்க்கம் செய்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு தான் இது டெவலப்மெண்ட் வந்திருக்கிறது. ஸோ நீதிபதிகளுடைய கேள்விகளுக்கு தாவேக்கா தரப்பில் பதில் இல்லைங்கிறது ஒன்று, அதை கைது செய்யக்கூடாது என்பதை அவர்கள் நீதிபதி அதை மறுதளிச்சுட்டு அந்த அந்த வாதத்தையே ஏற்றுக்கொள்ளாமல் தான் நீதிமன்ற காவல் கொடுத்திருக்கிறார். வருகிற 3ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அடுத்தடுத்த மனுக்கள் வரும்போது தான் இதில் இன்னும் ஃபர்தரான டெவலப்மெண்ட்ஸ் தெரியும். புசி ஆனந்த் அவர்களுடைய முன்ஜாமீன் மனு அதுவும் விசாரணைக்கு வரும்போது மிக நிச்சயமாக இது அடுத்த கட்டத்துக்கு பரிமணிக்கும் அப்படிங்கிறத, அதனுடைய பரிணாம வளர்ச்சி போகுங்கிறத பார்க்கலாம். வரும்போது அதனுடைய கூடுதல் அப்டேட்ஸோடு சந்திக்கலாம். விசாரணை என்பது துரிதப்படட்டும். அந்த 41 உயிர்களுக்கான நீதி அப்படிங்கிறத நோக்கி இது நகர்ந்தால் அதுதான் எல்லோருக்கும் தேவையானதாக இருக்கிறது.